நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரியா ஷைன்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்துட்டு நீங்கள் எல்லாருமே ஆவலாக கேட்டிருந்த பார்ட் 2 ஆஃப் ரேட்டிங் செலிபிரிட்டிஸ் அவுட்ஃபிட் ஃப்ரம் அம்பானிஸ் வெட்டிங் தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் தாறுமாறாக வந்துருந்துச்சு. எல்லாருமே வந்துட்டு கண்டென்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க. அண்ட் பார்ட் 2 வந்துட்டு கண்டிப்பாக போட சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு பார்ட் 2 பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பார்ட் 2ல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்ன ஹீரோயின்ஸ் அவங்களெல்லாம் கண்டிப்பாக கொண்டு வந்திருக்க நண்பர்களே. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ நண்பர்களே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பொண்ணு வந்துட்டு அவங்க கல்யாணத்துக்கு போட்டிருக்கிற ட்ரெஸ் மட்டும் தான் நான் போன தடவை காட்டினேன். அண்ட் அவங்க மற்றபடி இப்போ நிறைய ப்ரீ வெட்டிங்க்கு போட்டிருக்கிற ட்ரெஸ்லாம் காட்டினேன். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஆக்சுவலாக அவங்க கல்யாணத்தில் போட்டிருந்த நகை வந்து அவங்களோட சிஸ்டர் அவங்க மேரேஜ்க்கு போட்டிருந்த அதே ஜுவல்லரி அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு நண்பர்களே. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு பேரும் லைக் கைண்ட் ஆஃப் ஒரு சேம் செட் ஆஃப் ஜுவல்லரி வந்துட்டு ஷேர் பண்ணி லைக் அவங்களோட பெஸ்ட் டே, அவங்களோட என்ன டேன்னு சொல்கிறது, அவங்களோட ஒரு முக்கியமான நாளில் வந்துட்டு சூப்பராக போட்டிருக்கிறது வந்துட்டு அழகாக இருக்குது. அவங்க கல்யாணத்துக்கு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை விட அவங்க விடை அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டிருக்காங்க, அது அவங்க இதில் வர்றது போல். ஸோ அதில் அவங்க வந்துட்டு வேற லெவலில் இருக்கு நண்பர்களே ட்ரெஸ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மனிஷ் மல்ஹோத்ரா அவங்க தான். ஸோ இந்த மனிஷ் மல்ஹோத்ரா தான் ஃபுல்லாகவே லைக் இந்த இதில் வந்துட்டு பாதி பேருக்கு ட்ரெஸ் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணது வந்துட்டு மனிஷ் மல்ஹோத்ரா தான் நண்பர்களே. அண்ட் எஸ் அவங்க இதில் வந்துட்டு அவங்களோட எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த தலையில் போட்டுக்கிறது, கையில் வச்சிருக்கிறது, அந்த ஸ்கர்ட், அந்த எல்லாமே மாசாக இருக்குது. அண்ட் அவங்க அதுக்கு போட்டிருந்த அந்த ஒயிட் கலர், அந்த க்ரீம் கலர் கல்யாணம் நடக்கும் போது போட்டிருந்த அதே ஜுவல்லரிஸ் தான் இதுக்கும் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு இவங்க எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் போட்ட எல்லாமே சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 10 out of 10 தான் நண்பர்களே. இப்போ நம்ம மாப்பிள்ளை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த கல்யாணம் முடிஞ்ச அதுக்கப்புறம் பிளெஸிங் ரிசப்ஷனில் அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா மனிஷ் மல்ஹோத்ராவோட இன்னொரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெஸ் வந்துட்டு ஆக்சுவலாக அவருக்கு வந்து அனிமல்ஸ் மேலே இருக்கிற அன்பை வந்துட்டு சொல்கிற விதமாக இந்த ட்ரெஸ் வந்துட்டு கிராஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு கீழே அவங்க ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஸோ எஸ் அவங்களோட பார்டர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிசைன் இருக்குல்ல, பார்டர் டிசைன் எல்லாம் அதில் வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்கு, லைக் எலிஃபென்ட், அதுக்கப்புறம் அது என்ன அனிமல் தெரியல, பட் அது ஒரு அனிமல் மாதிரி ஒரு வால்னா வச்சிருக்கு நண்பர்களே. இது வந்துட்டு சூப்பராக இருக்கு அவருக்கு. ஸோ இதுவும் 10 out of 10 தான் கொடுப்பேன் நண்பர்களே. ஏன்னா ஃபுல்லாகவே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு குர்த்தா போட்டு அதுக்கு மேலே ஒரு கோட் மாதிரி இதுதான் ஃபுல்லாக போட்டிருந்தாரு. பட் ஃபார் திஸ் ஃபங்க்ஷனில் ஃபுல்லாகவே அந்த குர்த்தால செம்ம ஒர்க் வச்சு போட்டிருக்காரு. ஸோ 10 out of 10. பார்த்தீங்கன்னா தமன்னா ஷீ ஸ்லேட் வெரி வெரி ஹார்ட் நண்பர்களே. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட முடிகிற டைமில் ஷீ அட்டெண்ட் ஒன்லி ஒன் ஃபங்க்ஷன் இன் தட் ஓல் வெட்டிங். அண்ட் ட்ரெஸ்ஸை பாருங்க நண்பர்களே எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பிளாக் கலரில் அந்த மர்மைட் கட் லெஹங்கா அண்ட் அந்த ப்ளவுஸ். சரி ஓகே, ட்ரெஸ்ஸை விடுங்க, மேக்கப் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த ஐலைனர், காஜல், மஸ்காரா, அந்த நியூ லிப் ஷேட் அண்ட் அதில் வந்துட்டு கிளாஸ் அண்ட் ஹேர் ஸ்டைல் எல்லாமே பர்ஃபெக்ட் நண்பர்களே. அந்த நெக்லஸ் போடாமல் அந்த மினிமலாக கொண்டு வந்தது அந்த லுக்கை வேற லெவலில் இருக்குது. அண்ட் அவங்க ஒயிட் ஸ்கின் டோனுக்கு இந்த பிளாக் கலர் வந்துட்டு சூப்பராக செட் ஆகுது. அண்ட் இதுக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10 out of 10 கொடுப்பேன் நண்பர்களே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நயன்தாரா அண்ட் விக்கி அவர்கள் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எஸ் இப்போ தான் வந்துட்டு அந்த பர்ஃபெக்டான பிக் வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் எடுத்து தான் காட்டியிருக்கிறேன். அண்ட் இவங்களோட லுக் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே சேம் ஒரு சாண்டில் கலரில் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க, வேஷ்டி அண்ட் சாரி. இது வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு கேரளா சாரி மாதிரி இருக்குது. அண்ட் ஜுவல் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோவா கான்ட்ராஸ்டாக போடல, அப்படியே எல்லாமே சட்டிலாக ஒரே கலரில் இருக்குது நண்பர்களே. ஹேர் ஸ்டைல், மேக்கப் எல்லாமே எப்போவுமே அவங்க பண்ணுற அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு ரேட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 10க்கு 8 கொடுப்பேன் நண்பர்களே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்லி அவர்களும் அவங்க ஒய்ஃபும் வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் இவங்க ரெண்டு பேரோட லுக்கும் பார்க்குறதுக்கு நயன்தாரா அண்ட் விக்கி அவர்கள் மாதிரியே இருக்கிறது. பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க ஒய்ஃபோட லுக் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்காங்க. ஃப்ரீ ஹேர் விட்டு நிறைய பேங்கிள்ஸ் போட்டு அண்ட் அந்த இயரிங் அண்ட் அந்த நெக்லஸ் வந்துட்டு அந்த மினிமலான அந்த சாரிக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கு. ஸோ இவங்களோட லுக் எனக்கு பிடிச்சிருக்கு நண்பர்களே. பட் அட்லியோட இது வந்துட்டு எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ அட்லி அவர்களுக்கு வந்துட்டு ரேட்டிங் 7 அண்ட் அவங்க ஒய்ஃப்க்கு வந்துட்டு 9 கொடுப்பேன். அண்ட் இன்னொரு ஃபோட்டோ நான் காட்டுறேன். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்லி அவர்கள் வந்து அவங்க ஒய்ஃபை வந்துட்டு பின்னாடி திரும்பி அதாவது அந்த ரிப்போர்ட்டர்ஸ்ட்டை வந்து அவங்க முதுக காட்டுறது வந்து இப்போ வந்து அதை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய தமிழ் மீம் சேனல்லாம் பார்த்தேன். ஸோ ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சில செட் ஆஃப் கேர்ள்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. டிசைன் ஒன்று தான், கலர் வேறு லைக் எல்லோ, ப்ளூ, ரெட், அதுக்கப்புறம் இந்த பிங்க் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த்ஸ் பிரிகேட். அதாவது பிரிகேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைட் மேட் கிடையாது, துணை பொண்ணு துணை பையன் கிடையாது, அதை தாண்டி உள்ள க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான், அதனால இவங்க வந்துட்டு ஆனந்த்ஸ் பிரிகேட் போட்டிருக்காங்க. ஆனந்தோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதை மீன் பண்ணி எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி அந்த ப்ளவுஸ்க்கு பின்னாடி போயிருந்தாங்க. ஸோ அதை காட்டுறதுக்கு தான் அட்லி அவர்கள் அவங்க ஒய்ஃப் இப்படி காட்டுனது. பட் நிறைய பேர் வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ
ஜஸ்ட் அவாய்ட் தட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஷா அம்பானி யாருன்னா நம்ம ஆனந்த் அம்பானியோட சிஸ்டர் நண்பர்களே. ஸோ இவங்க வந்துட்டு நான் முதல்ல இருந்தே இவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், இவங்களோட ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஷி ஆல்வேஸ் ஸ்லே லைக் கரெக்டாக இருக்கும் நண்பர்களே. எதுவுமே ஓவராகவும் இருக்காது, எதுவுமே கம்மியாகவும் இருக்காது, சூப்பராக இருக்கும். ஃபேவரட் லுக் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கல்யாணத்தில் நிறைய ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஆனால் அதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஃபேவரட்லான லுக் பார்த்தீங்கன்னா இதான் நண்பர்களே. ஸோ தேனோஸ் வந்துட்டு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்லாம் வச்சிருப்பாரு இல்லையா அந்த கையில், எப்படி அதே மாதிரி லைக் லிட்டரலி அதே மாதிரி தான் இருக்குது. அதை வந்து ஒரு பிளெயின் ஒயிட் கலர் சேரீல, அண்ட் பிளெயின் மீன்ஸ் அது ரொம்ப அதில் ஒர்க்லாம் நிறைய இருக்குது, பட் வந்துட்டு அது எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. அந்த ஹேண்ட் ஒர்க் எல்லாமே வந்துட்டு சாரீ கலரோட கலராக ஒர்க் மிக்ஸ்டாக இருக்குது. அண்ட் ப்ளவுஸில் வந்துட்டு ரொம்ப மினிமலாக இருக்குது. அண்ட் அந்த டைமில் அவங்க அந்த மல்டி கலரில் இருக்கிற, அதாவது இன்ஃபினிட்டி ஸ்டோன் மாதிரி இருக்கிற அந்த நெக்லஸ் போட்டு அந்த கம்மலும் பாருங்க, ஒரு பக்கம் கிரீன் கலர் ஒரு பக்கம் சில்வர் கலர்னு அவங்க பேர் பண்ணது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு நண்பர்களே. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் அந்த ஸ்லீக் ஹேர் போட்டு ஒரு போனிடெயில் கீழே போட்டிருக்கிறது மாசா இருக்கு. ஸோ இதுதான் 10 out of 10. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க கல்யாணத்தில் போட்ட சில லுக்லாம் பார்க்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் கலரில் வந்துட்டு ஒரு லெஹங்கா போட்டு அது கூட வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கிராண்ட் ஜெயின் நெக்லஸ் போட்டு அதுக்கு கம்மல் வந்துட்டு நல்லா குட்டியாக போட்டு அண்ட் பேங்கில் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 out of 10 கொடுப்பேன் நண்பர்களே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கர்ட், அண்ட் டைம் ஃபார் தி ஸ்கர்ட் நண்பர்களே. அந்த ஸ்கர்ட் பாருங்களா ஃபுல்லாகவே ரோஸ் நண்பர்களே, ரோஸ் அண்ட் தென் லைக் கிரேப்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு 3D எஃபெக்டில் இருக்கிற இந்த லெஹங்கா. அண்ட் அது கூட அவங்க பேர் பண்ணியிருக்கிற ஜுவல்லரி பாருங்களேன். இவங்களோட ஸ்டைலிஸ்ட் இருக்காங்களே, ஒரு பெரிய ஜாப், கிரேட் ஜாப் பண்ணியிருக்காங்க இவங்களை ஸ்டைல் பண்ணுறதுல. அண்ட் அது கூட அதே சட்டிலாக இருக்கிற மாதிரி ஒரு பேர்ல் நெக்லஸ் அண்ட் டைமண்ட் நெக்லஸ்லேயே நீளமாக வர்ற மாதிரி நண்பர்களே. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு 10 out of 10 கொடுப்பேன். அண்ட் இப்போ நீதா அம்பானி பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வந்துட்டு ஆனந்த் அம்பானியோட அம்மா. எனக்கு நான் இஷா அம்பானியோடையுமே இவங்க வந்துட்டு இவங்க வயசுக்கு இவ்வளோ வயசில் எவ்வளோ அழகாக ஸ்டைல் பண்ணுறாங்கன்னு, எவ்வளோ அழகாக அதை ஒரு கிரேஸோட அந்த இது கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் இவங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பல கேரட் வாய்ந்த டைமண்ட்ஸ் தான் வேர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பிங்க் கலர் லெஹங்கா நண்பர்கள், இதுக்கு அவங்க வந்துட்டு சூஸ் பண்ணி போட்டிருக்கிற அந்த ரிங்ல இருந்து இயரிங் அண்ட் தென் அந்த நெக்லஸ் எல்லாமே சூப்பர். அண்ட் அதுக்கு கண்டிப்பாக 10 கொடுப்பேன். அண்ட் இவங்க வந்துட்டு இன்னொரு லுக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பாருங்களேன். இவங்களுக்கு வந்துட்டு ஆனந்த் அம்பானியோட அம்மான்னு சொன்னவங்களால நம்ப முடியாது நண்பர்களே. ஒரு ரெயின்போ கலரில் ஒரு பட்டு சாரீ மாதிரி வந்திருக்கு. சாரீ இதில் பார்க்குறது சிம்பிளாக தான் இருக்கும், பட் இதுவுமே பல கோடிகள் இருக்கும், நம்ம சொல்ல முடியாது. அவங்க கேட்டால் சொல்லுவாங்க ஜரிலாம் பார்த்தீங்கன்னா கோல்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்பாங்க. அண்ட் இந்த பக்கத்தில் அந்த மல்லிப்பூ வந்துட்டு ரேப் பண்ணி போட்டுருக்கிறது சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொடுப்பேன். எனக்கு என்னன்னா இது ஏதோ ஒரு சிம்பிளான லுக் மாதிரி தெரியுது. அவங்களுக்கு கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட முந்தி இருக்கிற லுக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஏதோ ஒரு ஸ்டைலிங்கில் ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருக்குது. பட் எனிவேஸ் இவங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து 8 கொடுப்பேன் நண்பர்களே 10க்கு. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா இஷா அம்பானி வந்துட்டு ஒரு சாரீ கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நிறைய சாரீஸ் வந்துட்டு மனிஷ் மல்ஹோத்ரா தான் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல ஆசைப்பட்டேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு இந்த செலிபிரிட்டிஸோட அவுட்ஃபிட்லாம் பார்க்குறீங்க, அவங்க யாருமே வந்துட்டு அந்த அவுட்ஃபிட் வந்துட்டு முக்கால்வாசி பேர் வாங்க மாட்டாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கல்யாணம் எடுத்து எங்கேயோ போகிறோம்னா போய் ஒரு இடத்துல வாங்கிட்டு வருவோம் இல்லையா. ஸோ இத்தனை ஆயிரத்துக்குலாம். பட் இவங்க வந்துட்டு எந்த ஒரு அவுட்ஃபிட்மே வந்துட்டு வாங்க மாட்டாங்க. தே வில் பி ஸ்பான்சர்ட் ஃபார் இட். லைக் மனிஷ் மல்ஹோத்ரா வந்துட்டு ஃபேமஸ் ஆகிறதுக்காக, அவங்க ஆல்ரெடி ஃபேமஸ் தான். ஸோ அவங்களோட ப்ராடக்ட்டை வந்துட்டு இன்னொரு ஆளுக்கு காட்டுறதுக்காக அவங்க அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு மட்டும் அதை வேர் பண்ணுவாங்க. ஃபோட்டோ ஷூட்டில் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க ட்ரெஸ்க்கு கீழே பாருங்கள் மனிஷ் மல்ஹோத்ரான்னு இருக்கும். ஸோ ஒன்ஸ் தே வேர் இட், அது வந்துட்டு இவங்க வேர் பண்ணதுனாலே அது பார்த்தீங்கன்னா திரும்ப செல் ஆயிரும். அதாவது கேட்பாங்க, இப்போ வந்து தீபிகா படுகோனி இது போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க போட்டு அந்த ட்ரெஸ் வேணும், அந்த டிசைனர்கிட்ட போய் கேட்பாங்க. ஸோ அந்த ட்ரெஸ் அப்போவே சோல்ட் அவுட் ஆயிடும். ஸோ அந்த ஒரு விதத்தில் தான் நிறைய பேர் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணி போடுறதா இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம். பட் இவங்க அம்பானிஸ் வந்துட்டு ஸ்பான்சர்லாம் கிடையாது. அம்பானிஸ்க்காகவே பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு கஸ்டம் மேட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இவங்கெல்லாம் வாங்கி போடுறாங்க, அம்பானிஸ் மட்டும். ஸோ அந்த விதத்தில் இவங்களுக்கு இந்த லுக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நண்பர்களே. ஆஸ் யூ கேன் சி, இது வந்துட்டு அந்த இஷா அம்பானி போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த டேனோஸ் ரிங் வச்சு, ஸோ அந்த சாரீ மாதிரியே தான் இருக்குது. அண்ட் இதுக்கு அவங்க வந்துட்டு கொஞ்சம் சட்டிலான இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நான் 9 கொடுப்பேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் நம்ம பூஜா அவர்கள் இருக்காங்க, ஹலமத்தே ஹபீபு. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 லுக்கில் போயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லுக்குக்கு 10 out of 10 கொடுப்பேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு ரெட்டு தான் அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெட் கலர் சாரியில் அவங்க வந்துட்டு ஒரு எப்படி சொல்ல
அந்த லுக்கே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. மேக்கப், ஹேர் அண்ட் எவ்ரி திங் நீங்களே பாருங்கள் நண்பர்களே. ஸோ இதுக்கு 10 out of 10 கொடுப்பேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லெஹங்கா வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹேர் ஸ்டைல் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. லைக் இந்த நதியா ஜடன்னு சொல்கிற மாதிரி அவங்க போட்டிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ப்ளவுஸ் வந்துட்டு ப்ளவுஸில் அந்த ஹூக் தெரிகிற அளவுக்கு அது இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் போடுறதெல்லாம் வந்துட்டு பல லட்சக்கணக்கில் உள்ள ஒரு அவுட்ஃபிட். பட் அதில் இந்த ஹூக் தெரிகிற அளவுக்கு இருக்கிறது வந்துட்டு எனக்கு பர்சனலாக பிடிக்கல. கொஞ்சம் ஐ மீன் அந்த நான் ட்ரெஸ்ஸுக்கு சொல்லணும். ஐ மீன் அவங்க போடுற அந்த இதை ஸ்கோர் சொல்ல, அந்த ஹூக் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் இங்கே வந்துட்டு அப்படியே தெரியுது. ஸோ இதுக்கு மட்டுமே ரேட்டிங் வந்து அந்த பர்ஃபெக்டாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக 8 கொடுக்குறேன். ஸோ கிம் அக்கா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு இன்னொரு அவுட்ஃபிட் போட்டிருக்கிறாங்க. அது காட்டுறேன். இந்த லுக்கில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா, அவங்க ஃபுல்லாக கான்ட்ராஸ்டாக ஜுவல்லரி சூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா கொஜா முஜான்னு ஒரு மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது. இப்போது இவங்க பார்த்தீங்கன்னா யார், நம்ம பேர் ஜாஸ்மின் தெரியுமா நண்பர்களே, அலாதீனில் வர்றவங்க. ஸோ அவங்கள மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ எஸ், இந்த மாதிரி அந்த ஆரஞ்சு கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக அவங்க சூஸ் பண்ண ஜுவல்லரி க்ரீன் கலர் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் ரேட்டிங் வந்து 8 கொடுப்பேன் நண்பர்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் அவர்கள் வந்துட்டு என்ன ட்ரெஸ்லாம் போட்டிருக்கிறாங்கன்னா, அவங்க பொண்ணு கூட தான் ஃபுல்லாக வந்திருக்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் கூட அண்ட் ஹஸ்பண்ட் ஃபேமிலி கூட அவங்க வரல. ஸோ அது எதுக்குன்னு தெரியலை. அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அ சோலோ குவீன் அந்த மாதிரி இப்போ போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அவங்களோட ஃபேமிலிஸ்குள்ளே. பட் எனிவேஸ் அவங்க வந்து அவங்க பொண்ணு கூட வந்திருக்கிறாங்க. அவங்க பொண்ணு கூட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்திருக்கிறாங்க. எனக்கு பர்சனலாக என்னன்னு தெரியல. இப்போ வந்துட்டு கேன்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டைலிஸ்ட் வந்து இவங்களை வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் மாதிரி கொச்சன்னு அலங்காரப்படுத்தி விடுறாங்க. அவங்களோட லுக்கை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி காட்ட மாட்டேங்காங்க. அப்படின்னா நிறைய டிசைனர்ஸ் நிறைய இந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே கொஜன்னு இருக்குது. ஸோ அது கூட ஃப்ரீ ஹேர் விட்டுட்டாங்க. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா ஜுவல்லரியும் கொஜன்னு போட்டாங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அழகு. எனக்கு ஐஸ்வர்யா ரொம்ப ரொம்ப பிடிக்கணும் நண்பர்களே. பட் அவங்கள வந்துட்டு ஒழுங்காக ஸ்டைல் பண்ண மாட்டுக்காங்க. இப்படிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலிபிரிட்டிஸ் எல்லாம் அவங்களாவே சூஸ் பண்ணிலாம் போட மாட்டாங்க ட்ரெஸ். அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த இதுக்கு இது போடணும் அப்படின்னு வந்துட்டு அவங்களோட ஸ்டைலிஸ்ட் வந்துட்டு இதெல்லாமே சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் திரும்ப அவங்க ஸ்டைலிஸ்ட் வந்துட்டு அவங்க ஹேரை பின்னாடிலாம் போடுறதே கிடையாது. ஃபுல்லாக இப்படி தான் நண்பர்களே இருக்குது. ஸோ எஸ், அவங்களுக்கு வயசாகிட்டு அது உண்மைதான். ஆனாலும் அவங்களோட அழகுன்னு அப்படியே தான் இருக்குது. அதை வந்துட்டு வெளிக்கொணர மாட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ 7 நண்பர்களே. அண்ட் 2 அவங்க பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் நண்பர்களே. ஒரு க்யூட்டான ஒரு டைமண்ட் நெக்லஸ் போட்டு ஒரு இது போட்டு ஒரு டைமண்ட் போட்டு எல்லாம் போட்டு அந்த பொண்ணுக்கு 10 கொடுக்கலாம். அவ்வளோ அழகாக அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு குட்டி பொண்ணு எப்படி ஒரு கல்யாணம் வீட்டுக்கு வருவாங்களோ அது மாதிரி அழகாக வந்திருக்காங்க. அண்ட் 2வது இன்னொரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அந்த பொண்ணு வந்துட்டு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கு. அண்ட் ஐஸ்வர்யா ராய் மேம் திரும்ப பாருங்களேன், அவங்க ஹேர் கெட்டி இருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறது எனக்கு தெரியலை. அவங்களோட உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவங்க லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நண்பர்களே. எனக்கு இது வந்துட்டு அதை விட சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ எஸ், இது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி மல்டி கலரில் பிளாக் வந்து நாட் நைஸ் நண்பர்களே. இதுக்கு வந்துட்டு ஒரு 6 தான் கொடுப்பேன். பட் ஐஸ்வர்யா மேம்க்கு நான் எப்போவுமே வந்துட்டு நீங்கள் 10ன்னு சொன்னாலும் அவங்களுக்கு நான் வந்துட்டு 1000, 2000, 3000 இன்ஃபினிட்டியாக கொடுப்பேன். ஏன்னா அவங்களோட அழகு அவ்வளோட அழகு. அண்ட் அவங்களோட கேரக்டரும் சரி எல்லாமே சரி. ஸோ ரித்திக் ரோஷன் அவர்கள் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு போயிருக்காங்க பிளாக் கலரில் நண்பர்களே. குர்த்தா. இதில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஆனால் ரித்திக் ரோஷன் போட்டிருக்காங்க அப்படின்லாம் நம்ம வந்துட்டு ஆல் பார்த்துலாம் வந்து நம்ம இது கொடுக்கக்கூடாது. இதில் ஒன்றுமே இல்லை நண்பர்களே, 5. பட் ரித்திக் ரோஷன் வந்துட்டு அவங்க சூப்பர். நான் அவங்கள பற்றி சொல்ல, நீங்கள் எல்லாருமே வந்துட்டு தயவுசெய்து அவங்க செலிபிரிட்டிஸ் இதுக்கு கொண்டு வராதிங்க. அவங்க போகிற ட்ரெஸ்ஸை மட்டும் தான் நான் பார்க்குறேன். ஸோ எஸ், இதுக்கு 5 நண்பர்கள். இதில் ஒன்றுமே இல்லை. அண்ட் ஒரு கல்யாணத்துக்கு கருப்பு கலர் போட்டு போகிறாங்க. ஓகே நண்பர்களே, நம்மளோட ரன்பீர் நெவர் டிசப்பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் தலைவர் ஸ்லைப் பண்ணிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு கலராக போட்டு அந்த ஒரு கல்யாண வைப் கொடுக்குது. அந்த நெக்லஸ் அவர் பேர் பண்ணியிருக்கிறது பாருங்க, அது கூட நண்பர்களே. ஸோ மாஸ் பண்ணியிருக்காரு. இதனால இவருக்கும் 10 out of 10 தான். அண்ட் நான் வந்துட்டு இந்த போஸ்ட் அவர் போடும்போது நான் போட்டிருந்தேன், யூ நெவர் டிசப்பாயிண்ட் அஸ் வித் அவுட்ஃபிட் யூ சூஸ் டு வே அப்படின்னு ஒன்று போட்டிருந்தேன் நண்பர்கள் இருக்காம. அதுக்கு வந்துட்டு நான் போட்ட சில மணி நேரங்களில் சில நிமிஷங்களே பார்த்தீங்கன்னா என் கமெண்ட் வந்துட்டு ரன்வீர் சிங் அவர்கள் வந்துட்டு லைக் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்கல. ஸோ நண்பர்களே, ஸ்ரீதேவி மேமோட பொண்ணுங்க 2 பேருமே வந்துட்டு இந்த கல்யாணத்தில் வந்துட்டு வேறு லெவலில் தாறுமாறாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் நம்ம ஆல்ரெடி ஜான்வி கபூர் பற்றி பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா குஷி கபூர், அவங்களோட இன்னொரு சிஸ்டர். ஸோ இவங்க ட்ரெஸ் பாருங்கள், ஃபுல்லாக பேர்ல் ரோஸ், ஒரு மைல்டு நியூட் கலர்ஸில் ஒரு சூப்பர் 10 out of 10. இங்கேருந்து அந்த நெட் வந்து இங்கே ஒரு செயின் வந்து அது கூட சேர்றது, அந்த அவுட்ஃபிட்டோட
எவ்ரிதிங் அவங்க பேர் பண்ணியிருக்கிற பேக், ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறம் நெக்லஸ் எல்லாமே மாசாக இருக்குது. 10 out of 10. தென் ராஷ்மிகா மந்தனா அவர்களும் வந்துட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ கலரில் இருக்கிற இந்த லெஹங்கா தான். இந்த லெஹங்கா பிடிச்சிருக்கு அண்ட் அவங்க ப்ளவுஸ் பிடிச்சிருக்கு, அதுக்கு போட்டிருக்கிற எல்லாமே பிடிச்சிருக்கு. பட் இந்த பக்கம் ஒரு ஒயிட் கலரில் தொங்குது இல்லையா, அது வந்துட்டு கொஞ்சம் ஏஜ்டானவங்க தான் இந்த மாதிரி சாரீ உடுத்தி அதை ஒரு மாதிரி போட்டுட்டு வருவாங்க. அங்கே அந்த சைடில் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி போட்டு வந்தாங்க. அண்ட் இதுக்கு வந்துட்டு அந்த ஸ்லிக் ஹேர் ஸ்டைல் நல்லா, ஜஸ்ட் இமேஜின் லைட்டாக அவங்க வந்துட்டு ஃப்ரீ ஹேர் விட்டு கொஞ்சம் அந்த கம்மலோட மேல் பகுதி பெருசாக்கி கீழே கொஞ்சம் குட்டியாக்கி போட்டிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் எனக்கு அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு. பட் அந்த ஒயிட் கலர் இதுவும் பிடிக்கல, அவங்க ஹேர் ஸ்டைலும் பிடிக்கல. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு 7 கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு லுக் பண்ணியிருக்காங்க, ப்ளூ கலரில் ஒரு சாரீ நண்பர்களே. ப்ளவுஸ் சூப்பர், ஹேர் ஸ்டைல் சூப்பர், ஜுவல்லெல்லாம் சூப்பர். ஆனால் சாரீ பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்டான ஏதோ ஒரு டிசைனில் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சாரீ அவ்வளோவா ஒன்றும் நல்லா இருந்த மாதிரி தெரியலை. ஸோ ஒரு 8 கொடுக்கலாம் நண்பர்களே. அண்ட் நம்ம கிம் அக்காவோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா க்ளோயி வந்துட்டு ஒரு சூப்பரான ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. நான் போன இதில் போட மறந்துட்டேன். பிங்க் கலரில் நீங்கள் பார்த்தா தெரியும். ஷி லுக்ஸ் லைக் பாபி கேர்ள், இல்லை பாபி கேர்ள் அந்த மாதிரி. அந்த ஸ்லீவில் இந்த பேர்ல் தொங்குறது எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் வந்துட்டு நம்ம கிம்மக்கா கூட 10 out of 10 கொடுக்கலாம். பட் இந்த லுக்குக்கு நான் கண்டிப்பாக 10 out of 10 கொடுப்பேன் நண்பர்களே. பிங்க்குங்கிறதுனால கிடையாது, அந்த பிங்க்கையும் நிறைய பேர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரைட் கலர்ஸை வந்துட்டு சூஸ் பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க, எதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு செட் ஆகாமல் போயிருமோன்னு. பட் ஷி சோஸ் தட் அண்ட் ஷி ஸ்லேட் தட். அதனால 10 நண்பர்களே. நம்ம ஜடேஜா அண்ட் அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு வந்திருக்கிறாங்க. இதான் அவங்களோட லுக். இந்த ஒரு ஃபோட்டோ தான் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ ஜடேஜாவோட தோத்தி குர்தா அது என்னமோ, ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கு. 10. அண்ட் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு குடும்ப குத்து விளக்க அழகாக போயிருக்காங்க. 10. ஸோ ஃபார் திஸ் கப்பிள் 10 out of 10 நண்பர்களே. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, பார்ட் 2 ஆஃப் ரேட்டிங் செலிபிரிட்டிஸ் அவுட்ஃபிட் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ எஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி ஃபர்தராக நீங்கள் என்ன வீடியோஸ்லாம் பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. ஸோ ஐ வாஸ் ட்ரைங் டு ஸ்டே கன்சிஸ்டன்ட் பிகாஸ் நான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரெகுலராக ஒரு 5 நாளாக வந்துட்டு டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் நண்பர்களே. நான் உட்காந்து எடிட் பண்ணுறதுக்கு. எனிவேஸ் வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். அண்ட் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் புசுன்னு இருக்கும் போது இல்லையா, அப்போ வந்துட்டு போட கொஞ்சம் வைக்கப்பட்டு உள்ளே வச்சிருந்த ட்ரெஸ் இப்போ வந்துட்டு ரொம்ப தொலான்னு ஆகி கிடக்கு. நான் வந்துட்டு இந்த பெல்ட் போட்டு வச்சிருக்கேன் நண்பர்களே. ஸோ ஃபார் தட் அது வந்துட்டு கொஞ்சம் ஃபிட்டாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு கண்டென்ட் எடுக்கும் போதாவது போடாத ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். ஸோ எஸ் ஹோப்பெல்லாம் இந்த வீடியோஸ் இதே மாதிரி சூப்பரான வீடியோ உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரிகேஷன். பை.